என்னம்மா ஏதோ காளிங்கரையாட்ட சொல்ல வந்த, அவர் யார்ட்டையும் சத்தம் போட்டுட்டு இருந்ததை பார்த்ததும் சொல்ல வந்தது சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன விஷயம் அவர்கிட்ட சொல்ல வந்த? இல்ல சார், அது ஏகண்ண கூட நீயும் வந்திருக்கன்னா உனக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. என்ன விஷயம் கண்ண? அது வந்துப்பா அது நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வீட்டுக்கு ஸ்டே பண்ண போறோமா இல்ல மண்டபத்திலே ஸ்டே பண்ண போறோமான்னு கேட்டோம், அவ்வளவுதான். இங்க பாருமா, மத்த சொந்த பந்த மாதிரி ஏதோ பத்திரிகை வச்சதுக்காக கல்யாணத்துக்கு வந்தோம், பேருக்கு அட்சதைய போட்டோம், பந்தியில சாப்பிட்டோம், கை கழுவிட்டு போனோன்ற மாதிரி ஆள் இல்லைனா. இது எங்க குடும்பம், எங்க வீட்டு கல்யாணம். காளிங்கரையா வீட்டு கல்யாணத்துல எங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குமா? இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, என்ன ஒரு மூணாவது மனுஷனா நீ பார்க்க வேணாம். நம்பி என்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லலாம். காளிங்கரையாட்ட சொன்னா என்ன நடக்கும்னு நினைச்சியோ அதை என்கிட்ட சொன்னாலும் நடக்கும். இங்க பாருமா, அவரும் நானும் மாமன் மச்சானா இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி எங்களுக்குள்ள அன்பு பாசம் அதை விட அதிகமாவே இருக்கு. அதனால தயங்காம என்கிட்ட சொல்லு. எந்த அளவுக்கு தயங்குறீங்கன்னா கண்டிப்பா இது ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஏகண்ண, இவங்க எல்லாம் தான் என்ன யாருன்னு தெரியாம சொல்லாம இருக்காங்க. நீ கூட மாமா கிட்ட மறைக்கிற. அந்த அளவுக்கு நான் அந்நியமா போயிட்டேனா? ஐயோ மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. கண்டிப்பா என்ன விஷயம்னு நான் சொல்றேன். அது வந்து மாமா, என்ன இல்ல ஆதிர, நீ பயப்படாத. என் மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எனக்கு சாமி மாதிரி. எப்படி நாம சாமி கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்றோமோ அது மாதிரிதான் இது வரைக்கும் என் மாமா கிட்ட எனக்கான எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கேன். நான் கேட்டதுக்காக அவர் எனக்காக செய்யாத விஷயம்னு எதுவுமே இல்லை.